ஒரு பெரிய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. நீங்க இழந்ததை விட பல மடங்கு பெறுவீர்களா மாட்டீர்களா? இதனுடைய உண்மை என்ன? என்னுடைய தத்துவம் என்ன? ஏன் சாயப்பா இந்த வார்த்தை சொல்லியும் நான் இன்னைக்கு வரைக்கும் எதையுமே பெற முடியல? இழந்தது மட்டும்தான் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. இதற்கு உண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இரவும் பகலுமாக கண்ணீர் விட்டு ஆடக்கூடிய சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு இந்த பதிவு ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. கேடு கெட்டவர்களிடம் இருந்து விலகி நில்லுங்கள். அப்பதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கிடைக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். மூணாவது, உங்களை எதிர்த்து நிற்பவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை கண்டு அச்சப்பட்டு ஓடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ யாரும் யாரையும் வீழ்த்த முடியாது. நீங்கள் கடவுள் சக்தி பெற்றவர்கள். ஒரு இடத்துல மோதணும்னா அதற்கு தேவையான விஷயத்தை செஞ்சு மோதுனா நீங்கள் ஜெயிக்கலாம். இதுதான் கடவுளுடைய சூட்சமும் வெற்றிக்கு உண்டான பாதை. இந்த பாதையில் போகிற யாரும் தோல்வி அப்படின்றது இல்லை. பதிவை முழு கவனத்துடன் முழுவதுமாக கேட்டாதான் பல விஷயங்கள், கடவுள் என்ன நினைக்கிறாரு, நீங்கள் என்ன நினச்சிங்க, எந்தெந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போச்சு, அதை சரி பண்ணி வாழ்க்கையில் எப்படி வெல்லலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நாம் முழுவதுமாக பேசியிருக்கிறோம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரானவர்களே, வாழ்க்கையில் இதை இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன், என்னால் மறுபடியும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் எனக்குள்ள அதிகரிக்குது. என்னால் நிம்மதியாக சாப்பாடு கூட இறங்கல. என்னுடைய மூச்சு காத்து கூட எனக்கு பெரிய பாரமாக இருக்குது. நிறைய விஷயத்த நான் இழந்து நிற்கிறேன். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வாழ்க்கையாவது நான் நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறேன். அதற்கு சாயப்பா எனக்கு அருள் புரியணும். அதற்கு நீங்கள் எந்தெந்த வழிகளை எல்லாம் பயணம் செய்யணும்னு சொல்கிறீங்களோ அத்தனையும் நான் நிச்சயமாக செய்கிறேன். எனக்கு நிச்சயமாக இதுக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த சாய்ராமுக்கு தான் பதில். உங்களுக்கும் இது மாதிரி ஒரு மனநிலை இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி இழந்ததை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காத ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் இன்னும் சில நாட்களில் வாழ போகிறீங்க. ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஒன்றே ஒன்று செய்யுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து நீங்கள் நினைக்கணும். இந்த நினைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமானதும் இல்லை. இன்னைக்கு சாய் கொடியில் 11 மணிக்கு ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன். அது போல தான் எதுவுமே பயிற்சி அப்படின்னு ஒன்று இருந்துடுச்சுன்னா உங்களை யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது.
உங்கள் பலத்துக்கு எதிராக ஒருத்தன் போட்டி போடுறான்னா நீங்கள் அவனை விட பலசாலியாக இருந்தால் அவன் தோற்று போவான். அப்போது உங்களை விட பலசாலி கர்மா. இதை நான் ஒத்துக்கிறேன், நீங்களும் ஒத்துக்கோங்க. ஒத்துக்க வேண்டிய விஷயத்தை பரிபூரணமாக ஒத்துக்குங்க. என்னால் இவங்கிட்ட போராட முடியாதுன்னா ஒத்துக்கோங்க. என்னால் இவங்கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னா ஒத்துக்கோங்க. என்னோட இவன் பலம் வாய்ந்தவன்னா ஒத்துக்கோங்க. சரி, ஒத்துக்கிட்டு அப்படியே போயிடுவா. ஒத்துக்கிட்டு அப்படியே போகிறவங்களும் இருக்காங்க, ஒத்துக்காமல் வீம்புக்குன்னு சண்டை போட்டு இருக்கிறவனுங்க இருக்காங்க. இந்த 2 பேரை பற்றி நம்ம பேசலை. 3ஆவதாக ஒருத்தன் இருக்கான், அவனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அவன் யார் தெரியுமா? போட்டின்னு முடிவாயிடுச்சு, இழக்கக்கூடாதுன்னு முடிவாயிடுச்சு, ஒரு பிரச்சனைகளை சந்திக்க போகிறோன்னு முடிவாயிடுச்சு. எஸ், அப்போது பாயாத, பதுங்கி நில்லு. நீ இப்போ பாய வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாஞ்சா அது அத்தனையும் போயிடும். நீ பதுங்கு. சரி, பதுங்குற நேரத்தில் என்ன செய்யணும்? தூங்கணுமா, சாப்பிடணுமா? தூங்கு, சாப்பிடு. கொஞ்சம் அறிவை பயன்படுத்து, கொஞ்சம் அறிவை பயன்படுத்து. உன்னுடைய எதிரியோட பலத்தை கொஞ்சம் சிந்தி அவன் என்ன நினைக்கிறான்றதை தெரிஞ்சுக்கோ. அதுக்காக அவங்கிட்ட போயிட்டு நீ என்னப்பா நினைக்கிற அப்படி இல்லை. நீ அவன் இடத்துல இருந்தா அங்கே இருந்து அவன் என்ன செய்வான்றதை யோசி. அதற்கு முன்னாடி நீ முந்திக்கோ. உன்னுடைய பலத்தை நிறுத்து. உன் பலத்தில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை பெருக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா முயற்சி பண்ணு. வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிடுவ. நான் சொன்னது மனுஷனை பற்றி இல்லை, இங்கே கர்மாவை பற்றி. நான் இங்கே மனுஷனை பற்றியே பேசலை. எதிரிகளே இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் எதிரி. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள், கர்மா, பாவம், அது இது, வாழ்க்கைக்கு எது எதெல்லாம் உருப்படி இல்லாமல் இருக்குதோ அதுதான் இங்கே மோசமான எதிரிகள். மனுஷங்களை பற்றியே நான் இங்கே பேசலை. நீங்கள் இழந்தது கோடி, ரைட். இப்போ கோடிக்கு மேலே கவுண்டே இல்லையா? கோடிக்கு மேலே கவுண்டே இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. இதுன்னு வானுமே இல்லையா? போய்கிட்டே இருக்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கவுண்ட் இருக்குது. நீ 10 இழந்திருக்க, ஏன் 11 வரைக்கும் பெற முடியாதா? சரி, 100 இழந்திருக்க, ஏன் 101 வரைக்கும் பெற முடியாதா? சரி, 1000, ஏன் 1001 பெற முடியாதா? லட்சத்துக்கு மேலே பெற முடியாதா? கோடிக்கு மேலே பெற முடியாதா? சரி, இழந்ததை விட பல மடங்கு பெறுவாயின்னு சொன்னாரே அவரு சும்மா கதை அடிச்சுட்டு போயிட்டாரா? மனுஷன் அவ்வளோ பெரிய பலசாலியா? மனுஷன் தன்னுடைய அறிவுக்கு உட்பட்டு தான் சிந்திக்கிறான். ஆனால் கடவுள் அதை தாண்டி சிந்திக்கிறாரு. அப்போ கடவுளுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. கடவுள் சும்மா சொல்லல, நீ பெறுவது நிச்சயமா கோடிக்கும் மேலே. நீ இழந்ததுக்கும் நீ பெறுவதற்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை. என் வாழ்க்கையில் யாரெல்லாம் என்னை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ நான் அவங்களுக்கு போட்டி போட்டதே கிடையாது. இப்போ வரைக்கும் கடவுள் சத்தியம், போட்டி போட்டதே கிடையாது. கோபப்படுவேன், சத்தம் போடுவேன், இப்போ இல்லை, முன்னாடி சொல்கிறேன். ஆனால் அதற்கப்புறம் அவங்க மேலே ஒரு அன்பு, பாசம் என்றைக்கும் எப்பயும் இருக்கும். அவன் இடத்துல இருந்து நீ திங்க் பண்ணிப்பார், அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அந்த திங்கிங்கோடைய கெப்பாசிட்டி தான் இன்றைக்கி கடவுள் எனக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கார். ஒருத்தவன் மனுஷனுடைய இடத்துல இருந்து நாம் பார்க்கும்போது அவன் ஏன் நம்ம மேலே கோவப்படுறான், நாம் எவ்வளோ கோவப்பட்டு இருப்போம் அப்படின்ற எல்லா விஷயமும் உனக்கு அப்போ தான் புரியும். அது வரைக்கும் புரியாது. அப்போ நீ யாரையுமே எதிரியாக நினைக்க மாட்டேன். ஒருத்தன் நோண்டுறான் அப்படின்னா நீ அவனை நோண்டுன. உன் மேலே ஒருத்தர் கோவப்படுறான் அப்படின்னா நீ அவன் மேலே கோவப்பட்ட. அப்போது நண்பர்கள் வெளியில் இருக்க மனிதர்களை எதிரிகளாக பாவிக்கலை. இன்னைக்கு வரைக்கும் நான் நினைக்கல. எனக்கு என்ன சொல்லி எனக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட அடுத்த நிமிஷம் செய்யக்கூடியவன் தான் இந்த சந்தோஷ்.
இது உண்மை. இது உண்மை, 100% உண்மை. என் லைஃப்பில் நிறைய பர்சனல் விஷயம்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் வெளிப்படையாக சொன்னால் அது மற்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எதையுமே வெளிப்படையாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கணும். அப்போது கடவுளுடைய இடத்துல இருந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா படைத்ததும் அவரே. படைத்தவர் அவர் தானே. உங்களுக்கு உங்களை படித்ததும் அவர், உங்களுக்கு தொழிலை கொடுத்ததும் அவர், உங்களுக்கு உறவுகள் கொடுத்ததும் அவர், அந்த உறவுகளை சந்தோஷமான அனுபவத்தை கொடுத்ததும் அவர், கசப்பான அனுபவத்தை கொடுத்ததும் அவர். ஸோ எல்லா இடத்துலையும் அவர் அந்த அனுபவத்தை கோடி கோடியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ இழந்ததை விட பல மடங்கு பெருமன்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கல? அப்போ இழந்ததை நினச்சி கவலைப்பட்ட பெற போவதுன்றது ஒன்றுமே இல்லை. இனி எதையுமே உங்களால் பெற முடியாது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ₹1 கூட உங்களால் பெற முடியாது. ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக நடந்துடுச்சுன்னா ₹1 இல்லை, கோடி ரூபாய் பெறுவதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கும், நடந்தே தீரும். அதுதான் கடவுள். அப்போ கடவுள் இடத்துல இருந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாயப்பாவாக நினச்சிக்கோங்க, இல்லை நீங்கள் சிவனா நினைங்க, இல்லை நீங்கள் பெருமாள், எந்த கடவுளாவது நினைங்க. அந்த இடத்துல ஒரு பக்தர் உங்ககிட்ட கேட்டாருன்னா நீங்கள் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி நியாயம், தர்மம் இதை பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போது இந்த நீதியின் நியாயமும் நேர்மையும் தர்மமும் பார்த்து கொடுக்கும்போது தான் நம்மளுடைய அக்கௌண்ட் புக்கில் நம்ம செய்த அத்தனை மோசமான விஷயங்களும் நஷ்டத்தில் போயிட்டுருக்குது. இப்போ பேங்க்குக்கு போகிறீங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்கள் வீட்டோட அடமானத்தை வச்சு கேட்குறீங்க. பேங்க் மேனேஜர் உங்களுக்கு மரியாதையாக நடத்தி கொடுக்குறாரா? ஏகப்பட்ட டாக்குமெண்ட் கேட்குறாரு. டாக்குமெண்ட்டை பேசும். ரெண்டாவது, நீங்கள் பேங்க்கில் எந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, எவ்வளவு நீங்கள் பேங்க்குக்கு கட்டணும், பேங்க்கை நீங்கள் எங்கெல்லாம் கதற விட்டீங்க, இதெல்லாம் பார்ப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாரு. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 10 லட்சம் ரூபாய் சேங்ஷன். ஆனால் எதுவுமே சரியில்லைன்னா அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி கடைசியில் கிடைக்காம போயிடும். அதே போல் அக்கௌண்ட் இங்கே கடவுள்கிட்ட இருக்குது. சாயப்பா பார்க்குறாரு, இவன் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கா, இவன் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கா, இவனுடைய கூட்டல் கழித்தல்லாம் எப்படி இருக்குது. அப்போ மைனஸ் அதிகமாக இருக்குதா இல்லை ப்ளஸ் அதிகமாக இருக்குதா அப்படின்னு கடவுள் பார்க்குறாரு. மைனஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆக்கிட்டு வா, அதுக்கப்புறமா நான் சரி பண்ணுறேன். அப்போது நம்ம நல்ல எண்ணங்களை உற்பத்தி செஞ்சால் அது ப்ளஸ், நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை உற்பத்தி செஞ்சால் அது மைனஸ். அப்போது இழந்தது ஏன் நீங்கள் கடவுளாக இருந்து ஒருத்தவனுக்கு கொடுக்கல அப்படின்னா அவ செய்த பாவம் இங்கே அக்கௌண்ட்ஸில் காட்டுது, அதனால் பெற முடியல. இதுதான் கணக்கே தவிர நீங்கள் பெற முடியாமல் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கும் ஒரு வழியை சொல்கிறார். பெற முடியும், ஆனால் உன்னோட மைனஸை ப்ளஸ் ஆக்கு. அதாவது மோசமான எண்ணங்களை அழிச்சிட்டு நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்து அதன் மூலமாக ஒரு 6 மாதம் வாழு, 1 வருஷம் வாழு. அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கொடுக்காம போக மாட்டேன், அது ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட இருந்து உங்ககிட்ட வந்துடும்ன்றார். அவ்வளோதான். ஸோ 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக சொல்லணுன்னா 2017-18 என் லைஃப்பில் படாத பாடு சித்திரவதைகள் அப்போது மைனஸில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை எல்லாத்தையும் உள்ளே எடுத்து முயற்சி பண்ணி வாழ்ந்து நல்ல விஷயங்களை செய்து ப்ளஸ் ஆக்கும்போது அவர்கிட்ட நான் இந்த வாழ்க்கையை சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி வாழ்க்கையை நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. நான் கேட்ட வாழ்க்கை இருக்க இடம், போட்டுக்க ட்ரெஸ்ஸு, ஒரு வேலை, அதாவது ஓனராக இருக்கணுன்றது கூட இல்லை, ஏதாவது ஒரு வேலை, ஒரு மாதத்துக்கு ஒரு 10-15 ரூபா சம்பளம் போதும், ஒரு சின்ன வீடு, ஒரு 1000-1500 ரூபா. நான் எதிர்பார்த்தது கடவுள் சத்தியமாக இது ஒன்று தான். இப்போ கூட சொல்கிறேன், இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்ததுன்றதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்காக நான் சந்தோஷப்படவும் இல்லை, நான் துள்ளி குதிக்கல. இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு துள்ளியும் குதிக்கல. அவர் கொடுத்தார்.
ஏன் கொடுத்தாரு? அவர் கொடுக்குற அளவுக்கு நான் வாழ்ந்ததால. அதே போல தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அவர் தராரு, ஆனால் தருவதற்கு ஏற்றது போல உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ உங்கள் லைஃப்பில் வந்து அந்த டைமில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்துதான். அதான் சொல்கிறேன், இருக்க இடம் இல்லாமல் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். சாப்பாடு வந்து சாய்ப்பா கோயிலில் தான் காலையிலையும் மதியானமும் சாப்பாடு. எந்த நேரத்தில் எந்த கடன்காரங்க வந்து பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்து. ஆனால் இன்னைக்கு நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு போகும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை. யாருக்கிட்டேயும் பார்த்துருவாங்களோன்னு சொல்லி ஓடலை, ஒளியில. அவ்வளவு மனசில் அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு நம்பிக்கை. இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய அறிவு இல்லை, அவர் கொடுத்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நான் தப்பாக இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்க்கணும். முதல்ல ஒழுக்கம் முக்கியம், ரொம்ப ரொம்ப. ஒழுக்கம் இருந்துருச்சுன்னா கர்மா உங்களை விட்டு போயிடும். சீரியஸாக சொல்கிறேன், ஒழுக்கம் மட்டும் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கர்மா எங்கே இருக்குதுன்னே தெரியாது, அது ஓடி ஒழிஞ்சிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்டு செட்டப்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம அருமையாக, அற்புதமாக, அழகாக குடும்பம் நடத்த முடியும், வாழ முடியும், மதிப்பு மிக்கவராக வாழ முடியும். புரியுதா? நான் கமெண்டெல்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில், இந்த பதிவை ஒரு கம்பேரிஷன் பண்ணி அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இழந்ததை விட பெறுவது அதிகமாக இல்லையா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் நடந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிட்ட கவலை போயிடும். எஸ், நேற்று வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கலை, ஆனால் இன்னைக்கு நடந்துருச்சு, பரவாயில்ல, நான் இதை ஏற்றுக்கிறேன். நீ ஏற்றுக்க முயற்சி பண்ணால் உன்னை தடுக்க ஒருவனாலே முடியாது. நீ ஏற்றுக்க முயற்சி பண்ணலை அப்படின்னா உனக்கு பிரச்சனைகள் வெடித்து கொண்டே இருக்கும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, முதல்ல வலியை ஏற்றுக்கொள். தப்பிக்க நினைக்காத. உனக்கு விழுந்தது அடி, உனக்கு விழுந்தது வலி, இதை ஏற்றுக்கோ. அவமானம் வந்துச்சுன்னா ஏற்றுக்கோ. அப்போ தான் அடுத்தது என்ன பண்ணலான்னு தோணும். நீ அவமானம் வந்துடுமோன்னு கவலைப்படாத. ஐயோ அவமானம் வந்துருச்சுன்னு சொல்லி ஃபீலும் பண்ணாத. உன்னோட இமேஜை வந்து நீ தூக்கி நிறுத்தணும்னு நினைக்காத. அது கடவுள் பார்த்துப்பார். என்றைக்குமே சரி, இமேஜை பற்றி கவலைப்படாதீங்க. இமேஜை பற்றி கவலைப்பட்டுட்டிங்கன்னா ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை கூட வாழ ஆரம்பிச்சிருவோம். இமேஜை பற்றி கவலைப்பட வேண்டாம். செய்யக்கூடிய செயல் சுத்தமாக இருக்கா, நினைக்கிற எண்ணம் கரெக்டாக இருக்கா, இருந்துச்சுன்னா நீ செய். உன்னை தடுக்க ஒருவனாலும் முடியாது, கூடாது. அப்படி யாராவது தடுத்தாங்கன்னா அவங்க நிலையை வேற மாதிரி கடவுள் மாற்றுவார். இது சத்தியமான உண்மை, இது சத்தியமான உண்மை. உங்களை எதிர்ப்பவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை கண்டு அச்சப்படும் அளவிற்கு அவர் செய்வார். இது என் லைஃப்பில் நிறைய இடத்துல நடந்திருக்குது. இன்று நேற்று இல்லை, என்றைக்குமே நடந்திருக்குது. உன்னை எதிர்ப்பவர்கள், அதாவது உங்களை எதிர்த்து நின்று பேசுகிறவங்க ஒரு நாள் அச்சப்பட்டு உங்கள் இருக்கிற திசையில் கூட தலையெடுத்து காலெடுத்து வைக்க மாட்டாங்க. இதுதான் நடக்கும் வாழ்க்கையில். ஸோ அவ்வளவு பெரிய ஒரு பாசம் மிகுந்தவர் தான் நம்ம கடவுள். புரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த கடவுளை வேணாலும் கும்பிடட்டும். உங்களை எதிர்ப்பவர்கள் வந்து எந்த கடவுளாக வேணாலும் கும்பிட்டோம், எந்த மதத்தில் இருக்கிற கடவுளாக கூட கும்பிடட்டும். நீ சாயப்பாவை கும்பிட்டே இவ்வளோ தூரம் இருக்குன்னா நான் அந்த கடவுளை கும்பிட்டு உன்னை என்ன ஆக்குறேன்னு பாருன்னு சில பேர் வந்து செய்வாங்க. சாய்ராம் வந்து போன வாரம் கூட சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி என்னை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னோட உறவுகள் அத்தனை பேரும் அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், அதனால் உங்களுக்கு என்ன பயன்னு இல்லை. அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி, அதனால் அவங்க என்னை அழிச்சிடுவான்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு. கடவுளுக்கு ஒரே முகம்தான். அது எந்த கடவுளும் சரி, அல்லாவா அவருக்கும் சாயப்பாவோட முகம்தான். ரைட்டா? ஸோ சாயப்பாவுக்கும் அல்லாவோட முகம்தான், ஜீசஸுக்கும் அல்லா முகம்தான், அல்லாவுக்கும் ஜீசஸுக்கும் சாயப்பா முகம்தான், சாயப்பாவுக்கும் ஜீசஸ் முகம்தான். பெருமாள், சிவன், அது இது எல்லாத்துக்கும் ஒரே முகம். அதனால் என்னுடைய கடவுளை
விட்டுருவாரா? கடவுள் மேலே கீழெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். என்ன நியாயம், என்ன நீதி, அதை தருபவர் தான் கடவுள். அதில் இந்த பயம்தான் நம்மளை இன்னும் பின்னாடி தள்ளுது. நம்ம கடவுளோட அவங்க கடவுள் சக்தி வாய்ந்தவர் ஆயிட்டாருன்னா, இதெல்லாம் மனுஷனுடைய லாஜிக்காக அவன் திங்க் பண்ணுறான். மனுஷன் ஒரு மாதிரி பயந்து பித்து பிடித்தது போலவே இருக்கும்போது அவனுடைய தாட்டு ரொம்ப மோசமா, ரொம்ப கேவலமா, ரொம்ப பயந்து போய் நிற்குது. அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே ஒரே கடவுள் தான். அதனால் அவங்க உங்களுக்கு இவர் ஜீசஸுக்கும் அவருக்கும் ஜீசஸுக்கும் சாய்பாவை கம்பேர் பண்ணும்போது, இல்லை அல்லாவுக்கும் சாய்பாவுக்கு கம்பேர் பண்ணும்போது, இல்லை சிவனுக்கும் சாய்பாவை கம்பேர் பண்ணும்போது, சாய்பா ஜஸ்ட் துறவி தானே, அப்படி தானே, இப்படி தானே, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் மறுபிறவி, அதாவது மனுஷனாக பிறவி எடுத்தார். அவருக்கு ஒரு கர்ம வினைகள் இருந்தது. கடவுளுக்கே ஒரு கர்ம வினை இருந்ததால எடுத்தாங்க. ஜீசஸ் எடுத்தாங்க. எல்லாமே ஒரு கணக்கு தான். கணக்கு எல்லாமே இங்கே எதுவுமே இல்லை. ரைட்டா? அதனால் எதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுடைய வழிகளில் நீங்கள் தெளிவாக இருங்க, அவ்வளோதான். நியாயத்தை பாருங்கள், தர்மத்தை பாருங்கள், பாவத்தை செய்யாதீங்க. இப்போ இதெல்லாம் செய்யாமல் இருக்க உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வெயிட் அப்படின்றதுக்கு அது ஏறும். தராசு கல்லில் ஒரு பக்கம் வெயிட்டு, ஒரு பக்கம் வெயிட் இல்லாமல் இருக்குது. அப்போ வெயிட்டாக இருக்கிறதுக்கு தான் மதிப்பு. அப்போ நீங்கள் வெயிட்டாக இல்லை, அப்போ வெயிட் ஆக்குவார். அப்போ உங்ககிட்ட போட்டி போட முடியாத அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நிலையை உருவாக்குவார். இது சும்மா கற்பனையில் நான் சொல்லலை. என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இங்கே பல பேரோட வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் போக போக உங்களுக்கு ஆதரவாக மாறும். ஒரு ஆதரவாக மாறும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பெற போவது 100க்கு 100 உறுதி. ஆனால் நான் சொன்னக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக அதை பெற முடியும். யோசிச்சு பாருங்க, உங்கள் மேலே இருக்கக்கூடிய குறைகள் என்ன, நீங்கள் செய்த பாவங்கள் என்ன, அந்த பாவத்துக்கு ஒரு மார்க் கொடுங்க, மதிப்பெண் கொடுங்க. அப்போ இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருக்கோமா, ரைட்டு, பாவத்தை செய்யக்கூடாது. பாவத்தை செஞ்சால் மதிப்பெண் கூடுன மதிப்பெண் கூடுனது தான். பட் வேற மதிப்பெண் கூடணும். அதுதான் நற்சான்றிதழ். உங்களுக்குள்ள நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்க. இன்னைக்கு யாருடைய மனசையும் காயப்படுத்தலை, யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்கலை, யாருக்கும் தப்பான ஒரு விஷயத்த நான் சொல்லலை, போதிக்கலை. நான் தப்பு பண்ண இப்போ நானாக இருக்கேன். அந்த நிலையில் உங்களை வச்சுக்கோங்க. அந்த நிலையில் உங்களை வைக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நேரமும் அங்கே ஸ்டார்ட் ஆகும். அற்புதமான நேரம். இப்போ வரைக்கும் அற்புதமான நேரம் வரல. உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு கண்ணீர். கடவுளை வணங்குறேன், எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, எல்லாமே கரெக்டு. ஆனால் சில விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டா அது எப்படி நடக்கும்? வீட்டுக்குள்ளே கெட்டு போனவன் 4 பேர் இருந்தா அப்படின்னா நல்லவன் எப்படி உள்ளே வருவான்? நீங்கள் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கெட்டவனை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கும் போது நல்லவன் கூட உங்களை பார்த்து பயப்படுவான். ஒன்று உங்கள் கூட வந்தால் அவனும் மோசமானவனாக மாறிடுவான் அப்படின்றதுக்காக அவன் சேஃபாக இருக்கான். அந்த நல்லவன் தான் வரணும், உங்களை காப்பாற்றணும். அப்போ இந்த கெட்டவனை அடித்து விரட்டணும். கெட்டவனை நீங்கள் தான் விரட்டணும். அப்போ கெட்ட புத்தியை விரட்டு, நல்ல புத்தியை உள்ளே கொண்டு வா. அப்போ உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப உனக்கு வந்து 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 உன்னை தொல்லை பண்ண போகுது. என்னது? நல்ல விஷயங்கள். சரிப்பா, போதும்ப்பா, விட்டுருப்பா, அடுத்தவங்களுக்கு கொடுப்பா. அந்த மாதிரி உங்கள் மனநிலை மாறணும். ஓகேவா? அப்போ இப்போ நாம் பல விஷயங்களை செய்வதன் மூலமாக கெட்ட புத்தி, கெட்ட எண்ணங்கள், கெட்ட சகவாசம், கெட்ட நண்பர்கள், கேடுகட்டவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் விட்டால் மட்டும்தான்
நல்ல விஷயத்தை பிடிக்க முடியும். ஆனால் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால் எதையுமே செய்ய முடியாது. இது மட்டும் கன்ஃபார்ம், இது 100க்கு 100 உண்மை. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயா என் கணவர் இப்படி இருக்காரு, என் மனைவி இப்படி இருக்காங்களே, அப்போ இவங்க கெட்ட புத்தி கோணம் கொண்டவர்கள் தானே, இவங்களை விட்டுற முடியுமான்னு? விடவே வேண்டாம். நீங்கள் விடாதீங்க. விட்டாது பாவம், விட்டா பாவம். அதாவது எந்தெந்த மனிதர்களை அவாய்ட் பண்ணணுமோ அந்த மனிதர்களை அவாய்ட் பண்ணுங்க. எந்தெந்த மனிதரை அவாய்ட் பண்ணக்கூடாது, சிலதெல்லாம் உறவுகள் கடவுளால் கொடுக்கப்பட்ட உறவு. இவர் இருக்கணும், அவர் இருக்கணும்னா அந்த கர்மாவை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நாளைக்கு இவங்க ஒன்று திருந்துவாங்க, கண்டிப்பாக திருந்துவாங்க. திருந்துற வரைக்கும் நீங்கள் நல்ல விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக திருந்துவாங்க. நிறைய இதெல்லாம் இருக்குது. நான் நல்லவங்க தான், நான் நல்லவ தான், ஆனால் என் கணவர் கேவலமானவர், மோசமானவர், நிறைய பெண்களோட தொடர்பு, நிறைய சிகரெட் குடிக்கிறார், நிறைய தண்ணி அடிக்கிறார், மரியாதை இல்லாமல் பேசுகிறார், எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் மதிக்கிறது இல்லை, போகிறதில்ல, வரதில்லை. எஸ், எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இவரை விட்டு விலகிடலாமா? முடியாது, விலகக்கூடாது. ஒன்று கடவுளாக பார்த்து திருந்த வைப்பார், இல்லை கடவுளாக பார்த்து அவர் உங்ககிட்டேருந்து விலக வைப்பார். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எந்த முயற்சியையும் நீங்கள் பிரிதலுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்காம உங்களுடைய கடமைகளில், மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கடமைகளில் நீங்கள் கவனத்தை வைக்கும்போது எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறும். பிறருக்காக நீங்கள் மாறிக்காதீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. வாழ்ந்தாதான் பல உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.